ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மிக்ஸி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு விதிமுறைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மிக்ஸி நம்ம எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்ஸியை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணால் அது ஒரு சேஃப்டியாகவும் அதிக வேலை வைக்காமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி எப்பயுமே ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும்போது தண்ணிலாம் ஒழுகும், சட்னி ஒழுகும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை உடனே தொடச்சி க்ளீன் பண்ணி காய வச்சுட்டா நல்லது. அதே மாதிரி இதில் இன்னும் எப்படிலாம் நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணால் மிக்ஸி லைஃப் வரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, 1 சரிங்களா, 1 2 3 இது இருக்குது இல்லைங்களா, 3 கண்டிஷன் இருக்குது, 3 கண்ட்ரோல் இருக்குது. அந்த 3ல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் 1 மட்டும்தான் யூஸ் பண்ணி அரைப்பாங்க, 2 3க்கெலாம் போக மாட்டாங்க. இது தவறான ஒரு யூஸ் பண்ணுற முறை சரிங்களா. இது பொதுவாக எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா 1ல் கொஞ்சம் நேரம், அப்புறம் 2ல் கொஞ்சம் நேரம், 3ல் கொஞ்சம் நேரம், அப்படி 3 கண்ட்ரோலும் போயிட்டு அரைக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம ஜார் வச்சு இதுக்கு லோடு கொடுக்கலாம். நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்ற மெத்தடை கவனமாக பாருங்கள். இப்போ ஜார் வச்சுட்டோம். இதில் நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் பொருள் போட்டு இப்போ பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் அரிசி போடுறேன். இப்போ இதை எப்படி நம்ம அரைக்கணும்னா பொதுவாக ஒரு ஆஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம், 1ல் கொஞ்சம் நேரம், 2ல் கொஞ்சம் நேரம், 3ல் கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி 3 கண்ட்ரோலும் ஒர்க் ஆகிற மாதிரி அரைச்சி நிறுத்தணும். திரும்ப இப்போ எடுத்து பார்க்குறீங்க, ஓரளவுக்கு மஞ்சள் இருக்குது, கொஞ்சம் மையில் இன்னும் நமக்கு நைஸ் ஆகணும் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி திரும்ப அரைச்சி அதை மையிற வரைக்கும் இந்த மாதிரி நிறுத்தி அரைச்சோம்னா மோட்ரு அதிக ஹீட் ஆகாது, மோட்ரு லைஃப் வரும் சரிங்களா. இது ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும்போது இப்போ நம்ம இதில் சட்னி தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் அப்படின்னா மூடி கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மூடி இருக்குது பாருங்கள், இது கேஸ்கட் ரப்பரு, இது கரெக்டாக இருக்கணும். இந்த மூடி ரப்பர் இல்லை அப்படின்னா ஒழுகும், மிக்ஸிலாம் ஒழுகும். அந்த மாதிரி ஒழுகுச்சுன்னா அந்த ஒழுகிற அந்த தண்ணி சட்னி உள்ள மோட்டருக்குள்ளார போச்சுன்னா ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. அதனால் ஒழுகாமல் பார்த்துங்க. சப்போஸ் லைட்டாக ஒழுகுது அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் இந்த அடி பாட்டம் வழியாக அடியில் தண்ணி ஒழுகிற மாதிரி இருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக தான் ஒழுகுது, அது ஒன்றும் இல்லை அரைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதில் தண்ணி இறங்கி மோட்டருக்குள்ளார போயிட்டு மோட்ரு காயில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஷாஃப்ட் புஷ்ஷு தண்ணி இறங்கி தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃபால்ட்டையும் வராமல் பார்த்துங்க சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக்ஸி கண்டிப்பாக நல்லா லைஃப் வரும். நமக்கும் மிக்ஸி வேலை வைக்காது. அதனால் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைக்கிறோம் பார்த்திங்களா, அரைக்கும்போது நீங்கள் அடியில் சப்போஸ் லைட்டாக லீக் ஆகிங்கெல்லாம் சட்னி வந்திருக்கு அப்படின்னா அதை உடனே நீங்கள் வாஷ் பண்ணி கவுத்து வச்சிடணும் சரிங்களா, கழுவி. அதே மாதிரி மிக்ஸி நம்ம அரைச்ச உடனே எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா வாஷ் பேஷனில் போட்டுருவாங்க, பாத்திரமாக போட்டு அப்படியே இருந்து லேட்டாகி அப்புறம் கழுவுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக்ஸி மட்டும் அரைச்சிங்கன்னா உடனே ஜார் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜார் அடிக்கடி வேலை வைக்காமல் நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்படிலாம்
கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிக்ஸி வந்து நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், நமக்கு லைஃப் வரும், நமக்கும் வந்து ஷாக்கு இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வந்து நம்ம ஆன் பண்ணி அரைக்கும்போது இந்த மேலே வந்து மூடியில் கை வச்சு இது வந்து கை வச்சு தான் அரைக்கணும். மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு வேலையை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து திறந்துக்கிட்டு வெளியே அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்தாலும் மோட்ரு வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸி வந்து லைஃப் லாங் வரும், உங்களுக்கு அதிக செலவு வைக்காது, நமக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.